திருப்பரப்பு செல்லும் வழி காமூர் சேக்கல். இங்கே ஒரு கோழிக்கடை உள்ளது, பார்ப்போம். கோழி இறைச்சி தின்னு நிறைய நாளாகுது, இன்னைக்கு ஒரு கோழி வாங்க முடியுமா? அப்போ ஐயா வணக்கம். எப்படி கோழி வியாபாரம் உண்டா? இப்போ நாட்டுக்கோழி இருக்கா? நாட்டுக்கோழி இருக்கா? சரி, எனக்கு ஒரு கோழி வேணும். கோழி நாட்டுக்கோழி என்ன விலை, வெள்ளைக்கோழி என்ன விலை? நாட்டுக்கோழி 250. 1 கிலோ. உயிரோடையா? அதான் இறைச்சியா? உயிரோட. வெள்ளைக்கோழி 150. அது இறைச்சியா வெட்டி கொடுத்தா எப்படி? இறைச்சியா வெட்டி கொடுத்தா அதை கிலோ நிறுத்தா பண்ணி நம்ம ரேட்டை போடுவோம். இல்லை, ஒரு நாட்டுக்கோழி 1 கிலோ இறைச்சி 350 கிடைக்குமா? ஆமாம், 350 கிடைக்குமா? அதை கூட ஆகுமா, குறையுமா? கிடைக்கும் இல்லையா? கழிவெல்லாம் போக சுத்தமான இறைச்சி 350 இல்லையா? சரி சரி. காடை என்ன விலை? காடை 60 ரூபா. காடை 60. ஒரு காடை. ஒரு காடத்தில் எவ்வளோ எடை இருக்கும்? தூக்கத்துக்கு அதை காட்டினா ஓ, இது காட்டினா இல்லையா? ஒரு 150 ரூபா இருக்குமா? சரி. இது காடையில் 2-3 ஐட்டம் இருக்குது. ஜப்பான் காடை, வேற வெளிநாட்டில் காடை எடுக்க அப்படியா? ஏன்னா சரி, இங்கே ஒரு ஆள் தயாரிச்சுட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்போம். தலைவரை, கோழி நீங்கள் உரிச்சு எடுப்பீங்களா, அதாவது பின்னி எடுக்கிறதா? எப்படி வேணுமோ கஸ்டமரை பொறுத்து. அப்படி இல்லையா? சரி சரி சரி. நம்ம நாட்டுக்கோழி நல்லதா, வெள்ளைக்கோழி நல்லதா? இப்போதைக்கு மக்களை பொறுத்தளவில் வெள்ளைக்கோழி நல்லது. வெள்ளைக்கோழி லாபம் இல்லையா? விலைக்கு லாபம், வேலைக்கு எழுப்போம், தொந்தரவு இல்லை, சமைக்கிறதுக்கு ஈஸி இல்லையா? சரி, இன்னும் இங்கே ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் இங்கே உள்ள கணக்காளரா? முதலாளி தானா? ஸ்டாப்பா? ஓ, இங்கிலீஷ், தமிழ் தெரியாது. சரி. சம்பளம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தினம் வேலை இருக்குமா? வாரத்துக்கு ஒரு நாளா? டெய்லி இல்லையா? சரி. இது என்ன, இதுக்கு பேர் என்ன? கரலா? கரலுக்கு தனி விலையா? கரல் என்ன விலை? 100 ரூபாயா? தள்ளுபடியா? ஐயோ, நேரத்தை அறிஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் கரல் வாங்கியிருக்கலாமா இருந்த. இது என்ன ஐட்டம்? போன்லெஸ்ஸா? அது விலை கூடனது இல்லையா? அதுக்கு விலை என்ன? 450. சரி சரி. அது எப்பவும் கிடைக்காது இல்லையா? பெரிய பெரிய ஆர்டர் வந்தால் தான் கிடைக்கும். ஓ, தனியா இல்லையா? 450. சரி, நேரத்தை சொல்லியிருக்க வேண்டாம். நான் இப்போ அந்த கோழி வாங்க பின்ன 400 கிலோ வாங்கியிருப்பேன் போன்லெஸ். நான் இதுவரைக்கும் போன்லெஸ் சாப்பிட்டதே இல்லை தலைவரை, சாப்பிட்டதே இல்லை போன்லெஸ். கேட்கலாம். என்ன வெட்டியாச்சா? என்ன வெட்டியாச்சு? இதான் வேறையா? அங்கேயா? சரி சரி. இனி முதலாளிகிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். எப்படி நிறைய தொழிலாளிகளை வச்சு நீங்கள் தொழில் பண்ணதியா? பெரிய ஒரு முதலாளி. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்குங்க இல்லையா? எப்படி 5 பேருக்கு தானே வேலை உண்டா? வாரத்து ஒரு கிலோ வேலை? டெய்லி வேலை உண்டு. அந்த மழை நேரத்தில் எப்படி வியாபாரம் குறைவாக இருந்தால் அதிகமாக இருந்தா? ஏன்னா மீன் விலை பயங்கரமாக இருக்கு, என்னைக்கு இருக்கும். மீன் விலை கூடனா அவங்களுக்கு கோழி வியாபாரம் நடக்கும், அப்படிதானே? நான் போன வாரம் மீன் வாங்க போனேன். 1 கிலோ மீன் 400 ரூபா, கண்ணங்குழி வாழை, அதுவும் இல்லை. அப்போ அந்த புயல் மழை வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் அதிகம். சரி, அப்போ வேலைக்கு ஆள் தேவை இருக்கா? இல்லை. 5 பேர் இருக்குங்க இல்லையா? சரி, எனக்கும் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தேவைப்பட்ட உங்கள்கிட்ட ஒரு வேலை வாங்கலான்னு நானும் இருக்கேன். அப்படியா? அப்படியா? சரி சரி சரி. வேற சிறப்பு செய்தி ஏதாவது இருக்கா? சிறப்பு செய்தி ஒன்றும் இல்லை. ஆர்டர் எல்லாம் போட்டுருக்கோம். ஆர்டர் போடுவோம் இல்லையா? அன்னையிலேருந்து பேப்பர் மார்க்கெட்லேருந்து 20 ரூபா கட்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஓ, 20 ரூபா. 20 ரூபா குட்டியா? குறைச்சி 20 ரூபா குறைச்சா? ஆமாம். அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அன்னைக்கு இருக்க சில்லற விலையிலேருந்து 20 ரூபா குறைச்சி கொடுத்துட்டு. அப்போ கல்யாண வீடு பெரிய பெரிய ஆர்டர்லாம் உங்களுக்கு வரும்? கண்டிப்பாக. ரிசோர்ட்டா? இந்த சுற்றுலா தலத்தில்? சரி. அப்போ பெரிய பெரிய ஆர்டர் இருந்தால் உங்களை பிடிச்சா மாதிரி. அப்போ பேப்பர் விலையிலேருந்து விலை குறைச்சி கொடுப்பீங்க. அப்போ அதிகமாக லாபம் பார்க்கறது இல்லை, வியாபாரம் தான் நமக்கு முக்கியம். அப்படியே ரோல் ஆகிட்டு இருக்கணும், நம்ம 5 பணியாளர்களை வாழ வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. வெற்றி உண்டாகட்டும். ஓகே, செய்தி முடிக்கலாமா? வேற ஏதாவது இருக்கா? ஓகே ஓகே தலைவரே. ஓ, கோழியெல்லாம் நாங்கள் படுத்துருக்கு. சரி. ஆஹா, சிங்கம் மாதிரி ஒரு நாட்டுக்கோழி நிற்குது. அப்படியா? அதை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. செல்ல பிள்ளையா? அப்போ அதாவது யாரும் விலை கேட்டால் கொடுக்க மாட்டியா? அது உங்களை வழி நடத்தக்கூடிய ஆளா? சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. கோழி தூக்கணுமா? பாப்போம். ஆஹா, அப்படி விளையாடுதா? பார்த்தாலே சிங்கம் மாதிரி தானே இருக்கு. இது சிங்கப்பூர் வரும். சிங்கப்பூரா? அம்மா கொத்துமா? பார்த்தாலே பூ வித்தியாசமா இருக்கு. சார் 2-3 கிலோ இருக்குமோ? 4 கிலோ இருக்கா? நாடனா? இது வேற ஐட்டமா? ஓ, கிரிராஜா. சிக்கன் தான் சாப்பிடும். அப்படியா?
கோழி தான் சார் லிவரா ஆ லிவர் போட்டு கொடுத்தா அந்த அப்போ சோறெல்லாம் தானே சோறு அதெல்லாம் பிடிக்கிறதில்ல, அதுக்கு தெரிய வச்சுக்காது. அப்படியா சோறு தெரிய வச்சுக்காது கடைக்குள்ள கிடைக்கிறது. ஆ அப்போ அவுத்து விட்டாலும் வெளியே ஓடாது அப்போ நிறையவான ஆள் தான் இல்லையா சரி பாப்பா அதுக்கு ஒரு லிவரை கொடுத்து பாருங்க தலைவரை சாப்பிடுவாங்க பாப்போம் தலைவரை ஒரு சின்ன லிவர் வந்து கொடுத்து பாருங்க பாப்போம் ஆஹா அப்போ லிவரையும் சாப்பிட்டு நம்மளே அண்ணா குத்தம் இல்லையா நான் பார்க்குது ஆ ஆ ஆஹா இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வருது மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலேன்னு சொன்ன மாதிரி கோழி சாப்பிடுதா தம்பி பயலேன்னு வருது ஒரு பாட்டு சரி முதலாளி இங்கே பாட்டு பாடக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கா யாரும் இல்லை அப்போ ஒரு பாட்டோட செய்தியை முடிக்கலான்னு பாக்கி 2 வரி பாட்டு யாருமே இல்லையா சரி அப்போ நானே பாடி முடிச்சாச்சு மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலேன்னு சொல்லியதுக்கு கோழி சாப்பிட்றதா தம்பி பயல் ஓகே